ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதில் தேவையானது வந்து ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பு போட்டுக்கணும். எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டு உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளியை நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் முருங்கைக்காவும் போட்டுக்கணும். கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வதக்கின பிறகு தேங்காயையும் பெருஞ்சீரகத்தையும் நல்லா அரைச்சிட்டு இங்கே நம்ம மசாலா போட்டு நல்லா கிண்டிக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் தூக்கி அதில் ஊற்றணும் பார்த்துக்கோங்க. ஊற்றி நல்லா கிண்டி அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியும் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு அது கொதிக்க வச்சில் நம்ம அந்த கறி மசாலா பாக்கெட் நான் ஒன்று போடுவேன். நீங்கள் எவ்வளோ உங்கள் வாசனைக்கு ஏற்றவாறு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு பாக்கெட் போடுவேன். ஒரு பாக்கெட் போட்டு நல்லா கிண்டிட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதித்த உடனே அதில் நம்ம உடச்சி முட்டையை உள்ளே ஊற்றிட வேண்டியதான். அதுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம மூடிடணும் மக்களே. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா முட்டை ஃபுல்லாக அப்படி பொவ்வி மேலே வந்து நிற்கும். அதுக்கப்புறம் தாளிசம் பண்ணி அதில் ஊற்றிட வேண்டியதான். பார்த்திங்களா மக்களே, முட்டை குழம்பு எவ்வளோ சூப்பராக சுவையாக ரெடி ஆகிட்டுன்னு பாருங்கள். அதனால் நம்ம சாதத்தை தட்டில் போட்டு நம்ம பரிமாறிக்கலாம். நீங்களும் வீட்டில் இப்படி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் மக்களே.